ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, செப்டி டேங்க் போடுறோம். செப்டி டேங்க் கீழே பிசிசி போடணுமா? அப்படி போடணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துக்குலாம் தேவைப்படுதும், அது மாதிரி எந்தெந்த வேலை முறைகளுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட், சரிங்களா, கம்பி யூஸ் பண்ணி காங்கிரீட் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படும், எங்கெங்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் தேவை உள்ள இடத்துல நம்ம அதை பயன்படுத்தி தேவையில்லாத இடத்துல பயன்படுத்த தேவையில்லை, சரிங்களா. இதனால் நம்மளுக்கு காசும் சேவ் ஆகுது. இன்னொன்று நம்ம அதை பயன்படுத்த தவறும் பட்சத்தில் நமக்கு பின்னாடி வரக்கூடிய பாதிப்பையும் இதை வந்து தவிர்க்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிசின்னா முதல் என்ன? பிசிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட். ஸோ அது வந்து கம்பி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு காங்கிரீட்டாக பண்ணுறது. மணல், சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு காங்கிரீட்டாக போடுறோம். அது வந்து எங்கெங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு ஒரு மண்ணுக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட் போட்டு தான் மேலே எந்த விதமான தளம் எல்லாம் போடுவோம். ஏன்னா வெறும் மணல் சிமெண்ட்டை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு மண்ணுக்கு மேலே நீங்கள் ஒரு கலவையாக போட்டிங்க அப்படின்னா அது வந்து டூப்பாக மேலே வந்து நிற்கும். அதை நீங்கள் எந்த வெயிட் அதுக்கு மேலே வச்சாலும் அது உடஞ்சிரும், சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த மண்ணுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலை வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிசிசி அப்படின்னு 1.5 இன்ச் ஜல்லி யூஸ் பண்ணி நம்ம ஒரு லேயர் மாதிரி போடுறோம். ஸோ அந்த பிசிசி வந்து நம்ம வந்து செப்டி டேங்க்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. எந்த இடத்துக்கு தேவை அப்படின்னா, நீங்கள் பிரிக் ஒர்க் கட்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அந்த பிரிக்குக்கு கீழே வந்து நீங்கள் பிசிசி போட்டு தான் மேலே வந்து பிரிக் ஒர்க்கை வந்து கட்டணும். எதுக்கு இப்போ? ஏன்னா பெரும்பாலும் பிரிக் ஒர்க் தான் கட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வெறும் செங்கலை வந்து நீங்கள் வந்து மண்ணுக்கு மேலே வெறும் கலவையை போட்டு அதுக்கு மேலே செங்கல் லோடை ஃபுல்லாக ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த லோடு மூலமாக அந்த மண் வந்து இறங்கிரும், சரிங்களா. ஸோ அது இறங்கிறதுனால, ஏன்னா வெறும் செங்கல் மட்டும் இல்லை, அதுக்கு மேலே போட ரூஃப் முதற்கொண்டு அந்த செங்கல் மேலே தான் உட்காரும். அந்த பிரிக் ஒர்க்லேருந்து நேராக எங்கே போகும்? இடத்துக்கு கீழே உள்ள மண்ணுக்கு தான் போகும். அந்த மண் லூஸாக இருந்தது அப்படின்னா மண் இறங்கும். மண் இறங்கினால இந்த செங்கல் இறங்கிடும். அதனால இந்த செப்டி டேங்கே கீழே இறங்கிடும், சரிங்களா. நம்ம வந்து மேஜராக இறங்கணும், 1 அடி 2 அடி இறங்கணும்னு தேவையே இல்லை. ஒரு 3 இன்ச்சு இல்லை அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு இறங்கினா கூட அவ்வளோதான், விரிசல் விட்டுரும். ஒரு இடத்துல ஒரு 2 இன்ச்சு இறங்கி ஒரு இடத்துல ஒரு 2 இன்ச்சு இறங்காமல் இருந்தால் கூட அந்த 2 இன்ச்சுக்கு விரிசல் விட்டுரும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து அந்த செப்டி டேங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-15 வருஷத்துக்குள்ளே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும். ஏன்னா இப்போ பழைய காலத்து வீட்டில் 1-2 வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செப்டி டேங்க் இறங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட மேஜர் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள லேயரை அவங்க வந்து ஸ்ட்ராங் பண்ணாமல் வெறும் மண்ணுக்கு மேலே கட்டுறது தான், சரிங்களா. ஏன்னா இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வெறும் மண் வந்து நம்ம இறங்கக்கூடியக்கான பாசிபிளும் இதில் நம்ம வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த செப்டி டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம அதிகமாக நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்கும். அப்படிங்கிறனால தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா மண்ணை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மண்ணை லூஸ் பண்ண மண் வந்து கீழே அடியில் இறங்கிக்கிட்டே இருக்கிற இந்த செப்டி டேங்கோட பிரிக் ஒர்க்கும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும், சரிங்களா. ஸோ அதனால் செப்டி டேங்க்கு முக்கியமாக நம்மளுக்கு வந்து பிரிக் ஒர்க் கட்டுறீங்க அப்படின்னா பிரிக் ஒர்க் கீழே வந்து நம்ம வந்து பிசிசி போட்டு தான் ஆகணும். பிசிசி போடாமல் இருக்கவே கூடாது. அது மாதிரி அந்த பிசிசி சும்மா பேருக்குன்னு போட்டக்கூடாது. பேருக்குன்னா சும்மா ஒரு ஜல்லி அப்படி பறக்க போட்டு விட்டு அதுக்கு மேலே கலவையை போட்டு விட்டு கெட்டி விட்டு பிசிசி போட்டேன் அப்படின்னு ஒப்பேத்துற ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. பிசிசியை முறைப்படி மினிமம் 3 இன்ச்சு திக்னஸில், அது 1.5 இன்ச்சு ஜல்லி பயன்படுத்தான். இந்த 9.25 இன்ச்சு ஜல்லி, 1/2 இன்ச்சு ஜல்லி பயன்படுத்தாமல் 1.5 இன்ச்சு ஜல்லி பயன்படுத்தி ப்ரொசீஜராக அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடணும். ப்ரொசீஜராக அதை மிக்ஸ் பண்ணாமல் சில ஜல்லியை மட்டும் போட்டு விட்டு அந்த 1.5 இன்ச்சு மேலே கலவைப்பொடி போட்டு விட்டுருவாங்க, சரி. அது வந்து எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னா இந்த மாதிரி வெரி ரிஸ்க்கான ஏரியாவில் வந்து பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் மேலே உள்ள பேஸ்மெண்ட்டு கூட நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல வந்து ரிஸ்க் இல்லை, நல்ல பாறை, நல்ல உறுதியான பாறை, அந்த மாதிரி தண்ணி உள்ள ஏரியா இல்லை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாமே தவிர, இந்த மாதிரி ஹெவி ரிஸ்க்கான ஏரியா, தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏரியா, அது மாதிரி கீழே எந்த விதமான பேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத ஏரியா, அது மாதிரி மொத்த லோடும் நம்மளுக்கு வந்து அந்த பிசிசி மேலே தான் உட்கார போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய ஏரியா, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பிசிசி போடுறீங்க அப்படின்னா அதில் உள்ள பிரிக் வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே உள்ள வால் வழியாக நம்மளுக்கு வந்து பிளிந்த் பீமு, காலம், பில்லருன்னு போயிடும், சரிங்களா. அதில் அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டைல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லோடு உட்காரும். நம்ம மனுஷனோட லைவ் லோடு மட்டும்தான் உட்காரும். ஆனால் இந்த செப்டி டேங்கில் அப்படி இல்லை. நீங்கள் போடுற பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரிக்கோட வெயிட்டு, அந்த மேலே உள்ள ரூஃபோட வெயிட்டு எல்லாமே, அதுக்கு மேலே மனுஷங்க நடந்தாங்கன்னா அதோட வெயிட்டு, மண் போடுற வெயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிசியில் தான் உட்கார போகுது, சரிங்களா. ஸோ அது வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளவு கவனமாக நம்ம வந்து அதை வந்து போடணும். சும்மா ஒப்பேத்துற காரியம் இருக்கவே கூடாது. செப்டிக் டேங்க் தானே அப்படிங்கிற ஒப்பேத்த காரியம் இருக்கக்கூடாது. இன்னொன்று இதில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு தண்ணி வேற நம்ம வந்து கீழோடி நமக்கு தண்ணி வேற வர்றதுனால, அது மாதிரி சுற்றி நமக்கு தண்ணி இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் ஒருவேளை எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகிட்டு அப்படின்னா கீழே உள்ள மண்ணை வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ணதுனால பிசிசி இறங்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிசியை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் டெப்த்துக்கு அது மாதிரி ஹை கிரேட் காங்கிரீட்டோட சரிங்களா, M20 இல்லை M25 எப்படி நமக்கு ரூப் காங்கிரீட்டில் போடுறோம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிக் ஒர்க் கீழே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து மேலே வந்து பிரிக் ஒர்க்கை வந்து கட்டணும் சரிங்களா. அது மாதிரி எங்கே தேவையில்லை பிசிசி எந்த ஒர்க்குக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்டோன் மேசன்ரி செப்டி டேங்க் வந்து தேவையில்லை. ஏன் அங்கே தேவையில்லை அப்படின்னா நம்ம 3/4 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு ஜல்லி போடுறதுக்கு பிறகு நம்ம அந்த இடத்துல வந்து கருங்கரு கல்லே வச்சுட்டோம் அப்படிங்கிறனால அது வந்து தேவையில்லை. ஏன்னா கருங்கரு கல் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை அமுக்கி உங்களுக்கு வந்து கீழே வரைக்கும் கொண்டு போகாது சரிங்களா. ஏன்னா நீ கல் வச்ச உடனே லூஸாக இல்லை பூரா உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து அமுங்கிரும். அமுங்க நீங்கள் ஒவ்வொரு லேயராக வைக்க கீழே உள்ள மண்ணு பூரா டைட் ஆகி நீங்கள் வந்து வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் கருங்கல் கட்டிடம்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, வீடு கோயில் அந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து அந்த லோட் பேரிங் அது வந்து சாயில் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து கருங்கல்ல வந்து தாங்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஆனால் இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் பயன்படுத்த இல்லை. ஏன்னா அதிகமான இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணுறது அப்படிங்கிறனால அதிகமான கருங்கல் யாரும் பயன்படுத்த இல்லை. எல்லாமே பிரிக் ஒர்க் தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டே நீங்கள் வந்து பண்ணுங்கள் சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன கேட்காங்க அப்படின்னா, ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் போடணுமா, கீழே கம்பி கட்டி காங்கிரீட் போடணுமா அப்படின்னா போடணும். அது வந்து எங்கே அப்படின்னா, எங்கே உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி 5 அடிலாம் தண்ணி வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் தான் போடணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேலை நடக்கையில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி எப்படி கோரிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கோர ஆரம்பிச்சிடணும் வேலை நடக்கையிலே. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அடியில் உள்ள தண்ணியால் வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் நிறையதுனால நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் போட்டு நீங்கள் வந்து செப்டி டேங்கை வந்து ரெடி பண்ணுங்கள். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் தேவையா அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் ட்ரைனேஜ் இருக்குது, உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாம் போகிறதுக்கான ஓவர்ஃப்ளோ விட்டு தண்ணியை வந்து நீங்கள் அந்த ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் பிசிசி போட்டு பிரிக் ஒர்க் கட்டுறீங்கன்னா பிரிக் ஒர்க் கட்டி நீங்கள் வந்து முடிச்சிடலாம். இல்லை எனக்கு எந்த விதமான ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை, நம்ம வந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும், வரக்கூடிய வேஸ்டேஜாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் கண்டிப்பான முறையில் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் கீழே போட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து பிரிக் ஒர்க்கு கட்டி நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்லாப் போடணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அது மாதிரி ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட்னால நீங்கள் அதோட லோடும் வந்து அதிகமாக தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறனால செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லைஃப் ஸ்பேனும் அதை வந்து கொடுக்கும். உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் போடலாம். அது மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, ஈஸியாக உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வந்துடும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட் பண்ணுங்கள். ஆனால் பட்ஜெட் வைஸ் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா கம்பி கட்டி நீங்கள் பண்ணுறதுனால பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யார்ட்டையும் நம்ம சொன்ன மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.